2025 புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு. சாமர்த்தியமும் சாதுரியமும் பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு திறமையும் கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 2025 புத்தாண்டில் குரு பயிற்சி இருக்குது, ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி அப்படிங்கிறது மே 14லையும், ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி அப்படிங்கிறது மே 18லையும், சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் 29லையும் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்திலே எப்படி பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் சூரியனோட கூடி தனுசு ராசியில சந்திரனோடையும் கூடி இருக்கார். ஆக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கூடு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடு தொழில் நல்லா இருக்கும். நட்புகளோடு சேர்ந்து தொழில் நீங்கள் வேலையே இல்லாமல் இருந்தால் கூட நண்பன் உங்கள் தொழிலுக்கு ஒரு வழிகாட்டுவான். அந்த மாதிரியான ஒரு அனுகூலங்களும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் முரண்பட்டு நிற்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரங்களாகவும் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. குரு பயிற்சி அப்படிங்கும்போது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கு. குரு பகவான் இதுவரைக்குமே ராசிக்கு 12ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான் மறைஞ்சிருந்தாரு. அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தது, திருமணத்துக்கான தடைகள் இருந்தது. இப்போ குரு பகவான் மே 14ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது புத்திர பாக்கியத்துக்கான அனுகூலங்கள் உண்டாகிறது. திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமா இருக்கிறார். வாக்குஸ்தானத்துல நீசமாயி செவ்வாய் நீச வக்ரம் அடைகிறார். நீச வக்ரம் அப்படிங்கிறது ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், வியாபாரியா இருக்கட்டும், கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வளைஞ்சு கொடுத்து போகணும். வளைஞ்சு கொடுத்து போகிறது மூலமாக தான் தொழில் வகையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 29/3/2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. சனீஸ்வர பகவான் இது வரைக்குமே ராசிக்கு 9ஆம் இடமான கும்பராசியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த கும்பராசியில் வருஷத்துடைய முற்பகுதியில் சுக்கிரனுமே உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரன் அந்த வருஷத்தில் முற்பகுதியில் உட்கார்ந்துருக்கும் போது புத்திரத்துக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பாதிப்பு, தகப்பனாருக்கு இப்போ 2.5 வருஷமாவே பார்த்தாச்சுனாலே மிதுன ராசிக்காரங்களுக்கும் தகப்பனாருக்கும் ஒத்தே வரல. இது நீங்கள் ஒன்று சொன்னால் அப்பா ஒன்று சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது, இல்லை அப்பாவுக்கு கண்டங்கள் ஏற்படுது. சில மிதுன ராசிக்காரங்க அப்பாவை இழந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் கூட இருக்கிறாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரத்துக்கு கூட அவங்களுடைய பெண் மகளுக்கு, குறிப்பாக பெண் மகளுக்கு உடல் ஆரோக்கிய சந்தரமான தொந்தரவுகள் இருக்கு. இதுக்கு ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்க குலதெய்வம் கோயில்ல, அதாவது அப்பா தாத்தா வழிபட்ட கோயில்ல போயிட்டு ஒரு தடவை உங்க பூர்வீகமான ஊர்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு போய் பாலபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு மாலை சாத்தி ஒரு சிறப்பாக ஒரு நைவேத்தியம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய புத்திரமும் நல்லா இருக்கும், உங்களுடைய தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசாங்க ரீதியான அனுகூலங்கள், அரசாங்க வேலை, மிதுன ராசிக்காரங்களுக்கே மேக்சிமம் அரசாங்க வேலைங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். ஆடிட்டராக வேலை பார்க்குறது, வக்கீலாக வேலை பார்க்குறது, டெலிகம்யூனிகேஷன் லைனில் வேலை பார்க்குறது, தபால் துறையில் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்புறம் சத்துணவு துறைகளில் வேலை பார்க்குறது, உணவு சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் வேலை ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். நிறைய பேர் பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரங்க கவர்மெண்ட் வேலையில தான் இருப்பாங்க. ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னாக்கா, போன வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இந்த வருஷம் டிரான்ஸ்ஃபர் இல்லை. அதுக்கு அதே சமயம் உங்களுக்கு சம்பள ரீதியான உயர்வு அப்படிங்கிறது உண்டு. ஒரு துறைகள்ல இருந்து இன்னொரு துறை நீங்கள் மாறிக்கலாம். உங்களுக்கு வேலை பளு, ஏன்னா சம்பள ரீதியான உயர்வு கொடுக்கும்போது அவங்க வேலை ரீதியான பலுவும் கொடுத்து தான் அந்த சம்பள ரீதியான உயர்வு கொடுப்பாங்க. அந்த சமயம் உங்களுக்கு அரசாங்க ரீதியான ஒரு துறைகள்ல இருந்து இன்னொரு துறைகள் மாறிக்கலாம். அதுக்கான அனுகூலங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது
கமிஷன் தரவு வியாபாரங்கள் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நில சம்பந்தமான தரவு பார்க்குறவங்களுக்கு அந்த நில சம்பந்தமான தரவை முடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்குரிய கமிஷன்களே வராமல் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா இது பார்ட்டிக்காரங்களுக்கும் முடிக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவங்க தரவு தர்றதுல தான் பிரச்சனையாகவே இருன்னு இருந்துக்கிட்டு இருக்கோம். வைகாசி 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கமிஷன் தரவு வியாபாரங்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் வந்து கிளீனாக வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்குகள், உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னானாக்கா அந்த கேஸுகள் வந்து நம்ம அடித்து வந்துடலாமா வெளியில் அப்படின்னு சொன்னானாக்கா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செவ்வாய் நீசமாக இருக்கிறனால மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கேஸ்லேருந்து விடுபடக்கூடிய நேரமும், கடன் வாங்கியிருந்தானாக்கா அந்த கடன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வரக்கூடிய நேரங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு அதுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வியாபாரம் பார்க்குறவங்க, ஸ்டேஷ்னரி சம்பந்தமாக கடை வச்சுருக்கிறவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் அதாவது விளையாட்டு பொருட்கள் விற்கிறவங்க, கடல் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க, கடல் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சங்கு பொருட்கள், சிப்பிகளில் செய்யக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களா இருக்கும். மாணவர்கள் நல்ல கல்வியில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும்போது ராகு பகவான் வந்து மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்து இடம்பெறாரு. மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் இடம்பெறாங்க. கேது பகவான் சிம்ம ராசிக்கு போறது அப்படிங்கிறது வந்து நீங்க எடுத்த முயற்சிகள்ல உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை கொண்டுட்டு வரும். ஆனா ராகு பகவான் அதை தடை செய்யறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு முன்னேறுங்க அப்படிங்கிற அளவுக்கு ராகு பகவான் உங்களுடைய முயற்சி அது வந்து இது வந்து என்ன அப்படின்னா பூர்வீக தோஷத்தை கொடுக்கும். பூர்வீக தோஷம் இருக்கிறதுனால நீங்க அந்த முன்னேறக்கூடிய முயற்சிகள்ல எடுத்த காரியங்கள்ல வந்து தடைங்கிறது வந்து ஏற்படுது. இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுனாக்க வந்து அமாவாசை வழிபாடு, இதை தாத்தா வழிபடுறது, தாத்தாவோட அப்பா வழிபடுறது, தகப்பனார் இல்லாதவங்க தகப்பனாரையும் சேர்த்து வழிபடுறது அப்படிங்கிறது எடுத்த காரியங்கள்ல வந்து தடைகளை நீக்கும். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி முன்னேறும்னு நினைச்சா கூட அதுக்கான அனுகூலங்களையுமே கொண்டுட்டு வரும். 2025 மிதுன ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள். ஏன்னா வந்து மிதுன ராசிக்காரங்க 2 விஷயத்துக்காக போராடுறாங்க. ஒன்று திருமண வாழ்க்கைக்காக போராடுறாங்க, திருமணம் அமையறதுக்காக போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமைஞ்ச பிறகு திருமண வாழ்க்கையில மனைவியோட கணவனோட சேர்ந்து போராடுறாங்க. ஆக ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை வந்து வழிபடுங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், பழனிக்கு போனா பாம்பாடி சித்தர் கோயில்ல வழிபடுங்க, திருச்செந்தூருக்கு போனா மூவர் சமாதியை வழிபடுங்க, தேசிக சுவாமிகளை வழிபடுங்க, சாய் பாபாவை வழிபடுங்க, அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகளை வழிபடுங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்மசாமியை வழிபடுங்க. ஆக ஜீவ சமாதி அடைந்தவர்கள் இந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான அனுகூலங்களையும் கொண்டுட்டு வரும், திருமண ரீதியான தடைகளையும் நீக்கி கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த வருஷம் யோகமான ஒரு காலகட்டம் தான். நல்ல முன்னேறி வரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட முன்னேறி வரக்கூடிய ராசிகள்ல மிதுன ராசியும் ஒன்று. இந்த வருஷம் 95% அவங்களுக்கு நல்ல பலன் தான். நன்றி, வணக்கம்.